அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மண் சட்டி எப்படி பழக்கப்படுத்தலான்னு பார்க்கலாங்க. ஸ்டெப் நம்பர் 1, கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2லேருந்து 3 மண் சட்டியை நான் பழக்கப்படுத்தணும். அதனால் நான் அதிகமாகவே எடுத்துகிட்ருக்கேன். கூடவே விளக்கெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து ஒவ்வொரு மண் சட்டியாக நல்லா உள்ள இன்சைட் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வலிச்சு விடுங்க. எப்போவுமே மண்பாட்டு சீசனிங் பண்ணிட்டு தான் குக் பண்ணணுங்க. நம்ம டைரெக்டாக அப்படியே குக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதமோ இல்லை ஒரு குழம்போ எது வச்சாலும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே ஒரு ஸ்மெல் வர்றக்க ஆரம்பிக்குங்க. மண்ணோட ஒரு ஸ்மெல் வர்றக்க ஆரம்பிக்கும். அதனால் சீசனிங் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா நம்ம தண்ணி லீக் ஆகாது. கூடவே என்னென்னா அந்த மண் ஸ்மெல்லு வராதுங்க. இந்த ஒரு டெக்னிக் ரொம்ப ரொம்ப பழைய ஒரு டெக்னிக். எங்கள் பாட்டி இல்லை அவங்க பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்குங்க. இதே மாதிரி எல்லா ஒரு பார்ட்ஸையும் நம்ம நல்லா உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சிடலாங்க. வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலையே இருக்கட்டும். அந்த ஆயிலெல்லாம் அந்த வெயிலில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆயில் எதுவுமே சுத்தமாக தெரியல, அந்த மஞ்சள் மட்டும்தான் தெரியுது. வெயிலில் வச்சதுனால ஆயில் அவ்வளோவும் மண் சட்டி அப்படியே ஈர்த்துருச்சுங்க. அடுத்தது சுத்தமாக நம்ம இதையெல்லாம் கழுவி எடுத்துக்கலாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி சுத்தமாக கழுவிக்குங்க. இப்போ எல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துட்டேங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி இல்லை அரிசி வேக வச்சு வடிக்கிற கஞ்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கஞ்சியில் வடிக்கிறது இல்லை அப்படின்னா கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணியவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நாள் அப்படியே ஊறட்டுங்க. அதை அப்படியே வச்சுடுங்க, எதுவுமே செய்யாதீங்க. த்ரீ டேஸ் கழிச்சு இப்போ ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். இப்போ எல்லா பார்ட்ஸையும் லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க.
பாட் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடானதும் நம்ம அதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தாங்க பெஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து மட் பாட்டை வந்து சீசனிங் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். மட் பாட் மட்டும் இல்லைங்க, ஐரன் தவா அந்த எது எடுத்தாலுமே அதுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை வச்சு சீசனிங் பண்ணோன்னா சூப்பராக வந்து சீசனிங் ஆயிரும். இப்போ லைட் ப்ரௌன் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ நம்ம பாட் வந்து ஃபுல்லாக சீசனிங் முடிஞ்சிங்க. நம்ம இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.